ஹாய், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ரெஸ்யூம் எப்படி ஃப்ரீயாக நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை நமக்கு ஏற்ற மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கிறது அப்படின்றது மாதிரி பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில். இந்த ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு வேலைக்கு தேடுறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஒரு பேஜில் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்யூம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த டெம்ப்ளேட். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படி எடிட் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெஸ்யூமே இருக்கும். அது எப்படி நான் டவுன்லோட் பண்ண இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த லிங்க் பார்த்தீங்களா, இந்த லிங்க்கையும் நீங்கள் ப்ரௌசரில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி போங்க. அப்படி இல்லை அப்படின்னா resumeSector.com இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் ப்ரொஃபஷ்னல் சிவி டெம்ப்ளேட் அதை எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆளுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய டெம்ப்ளேட் தான் இந்த டெம்ப்ளேட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த சேர்ந்து ரெஸ்யூமோட அந்த இமேஜ் இப்படி இருக்கும். கீழே வந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா டவுன்லோடு யுவர் ப்ரொஃபஷனல் சிவி டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லைங்களா, அது கீழே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, ஒன்று வந்து ஃபோட்டோஷாப். நம்ம வந்து ஃபோட்டோஷாப் வந்து தெரிஞ்சால் ஃபோட்டோஷாப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேர்ட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோடு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் சிஸ்டரில் ஆல்ரெடி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரீப்ளேஸ் பிக்சர்னு கேட்கும். ரீப்ளேஸ் பிக்சர் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் மட்டும் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் நேம் ஜஸ்ட் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் என்னவோ அந்த நேமை வந்து மாற்றிக்கோங்க. நேம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா நேம் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர், நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு அதில் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிலேட்டடாக இங்கே வந்து என்ன வந்து ப்ரொஃபைல், உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் என்னென்ன பண்ணுனீங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இதுமாதிரி கம்பெனியில் உங்கள் ப்ரொஃபைலில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸாக அதில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி டேட்டா இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட நேமு ப்ளஸ் வந்து எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் என்னவாக இருந்தீங்க, ப்ளஸ் என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அண்ட் மெயின்டைன் சாஃப்ட்வேர் யூசிங் ஜாவா, பைத்தான் அண்ட் C++ன்னு போட்டிருக்கு. நீங்கள் வந்து இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிலேட்டடாக போட்டிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. உங்களோட மெயில் ஐடி மஸ்ட்டு கொடுத்துருங்க. ஏன்னா மெயில் ஐடியில் தான் உங்களோட கம்யூனிகேஷன் இருக்கும். பெரிய ஹெச்ஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் தான் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ மெயில் ஐடி கன்ஃபார்மு, ஃபோன் நம்பர் கன்ஃபார்ம், கரெக்டான நம்பரை கொடுத்துருங்க. உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெப் டெவலப்பர், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ணிக்கிறோம் அத்தனை கம்பெனியை போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு பேஜில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனில் வந்து நீங்கள் என்ன காலேஜ், இதெல்லாம் என்ன காலேஜ்னு கூட நீங்கள் மேக்ஸிமம் போட தேவையில்லை. நீங்கள் என்ன டிகிரி எந்த வருஷம் இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தேவைப்படாது. அது என்ன டிகிரி, எந்த வருஷம், என்ன லொக்கேஷன், இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும், எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ, லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் ஏதாவது கோர்ஸோ இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவே போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இது போதும். இதை விட்டுட்டு குலன்னு இந்த கிரிக்கெட் விளாடுவேன், பாட்டு பாடுவேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரெஸ்யூமில் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ வந்து நீட்டாக சிம்பிளாக ஒரே பேஜில் வந்து ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணோன்னா தாராளமாக நீங்கள் இந்த ரெஸ்யூம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு கொண்டுட்டு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு ஏதாவது ரெஸ்யூம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பயோடேட்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.